இப்போ பார்த்தோன்னா, வல்லவன் பட பெட்ரூம் சீன்கள அதிகமாக இப்போ தனுஷ் ரசிகர்கள் போட்டு வந்துட்டுருக்காங்களாம். அதனால நயன்தாராவுடைய ஃபேன்ஸு கொதிச்சு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நடிகை நயன்தாரா, தனுஷ் ஒரு மோசமான சைக்கோ. அதோட அப்பா கஸ்தூரி ராஜா மற்றும் அண்ணன் செல்வராகவன் துணையால சினிமாவுக்கு வந்தவர்னு ஆரம்பத்திலே ஏகப்பட்ட அவதூறுகள வெறும் 3 செகண்ட் படக்காட்சிய பணத்திற்காக கொடுக்கிறேன்னு சொன்னதற்காக டோட்டல் டேமேஜ் செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. அதற்கு மாறாக தனுஷ் ரசிகர்களிடம் சோஷியல் மீடியாவில் தற்போது சிக்கியிருக்கக்கூடிய நயன்தாரா தான் பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக மாயான் கேங் உமன் கார்டு பயன்படுத்தி அவரை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிய நிலையில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் பிரதீப் ஆண்டனிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. தற்போது நடிகை நயன்தாரா உமன் கார்டு பயன்படுத்திய நிலையில் தனுஷுடன் இணைந்து நடித்த நடிகைகள் எல்லாமே லேடி சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த பிரச்சனை வேறு ரூட்டுக்கு போகுதுன்னு தெரியுது. சினிமா வட்டாரங்களில் பலருமே இப்படி தான் பேசி வராங்க. இந்த நிலையில் தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவை அசிங்கப்படுத்த சிம்புவுடன் அவர் நடித்த வல்லவன் படத்தின் காட்சிகளை ஷேர் செய்து எல்லை மீறி வராங்க. நயன்தாராவின் 3 பக்க அறிக்கையை பார்த்துவிட்டு நிச்சயம் நடிகர் தனுஷ் பொதுவெளியில் ரியாக்ட் செய்ய மாட்டார் அப்படின்னும், நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு எதிராக வழக்கு தொடுப்பாரு அப்படின்னும் சொல்லி வராங்க. குபேரா கிளிப்ஸை மகேஷ் பாபு பாராட்டிய நிலையில் அதற்கு நன்றி தெரிவித்த தனுஷ் அதன் பின்னர் ட்விட்டர் பக்கமோ இல்லை சோஷியல் மீடியா பக்கமோ அவர் வரவே கிடையாது. இதோட நெட்ஃப்ளிக்ஸ் தனது டாக்குமெண்ட்ரி வீடியோ வரக்கூடிய நவம்பர் 18ஆம் தேதி வெளியாக இருக்குது. அந்த நிலையில் பெரிதாக யாருமே கண்டுக்கல அப்படின்றதுனால அதை ப்ரமோட் செய்யும் விதமாக நடிகை நயன்தாரா இந்த சர்ச்சையை கிளப்பி வியாபாரம் பார்த்து வராங்கன்னு, பல தொழில்களை ஆரம்பித்து நடத்தி வரும் நயன்தாரா பக்கா பிஸ்னஸ் மேனாக மாறிட்டாங்கன்னும் தனுஷுக்கு ஆதரவாக பல சோஷியல் மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரசிகர்களும் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீ மோகினி படத்தில் பார்த்தோன்னா நயன்தாராவை தனுஷ் தலையில் அடித்து கத்துனா கொன்னுருவேன்னு வசனம் பேசும் காட்சிகளை ஷேர் செய்து நயன்தாராவை ட்ரோல் செய்து வராங்க. மேலும் நயன்தாரா தனது இளமை காலத்தில் படு கிளாமராக பாடல்கள் நடித்த காட்சிகளையும் அஜித்தின் பில்லா படத்தில் பிகினியில் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் ட்ரோல் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அனைத்துக்கும் மேலாக நயன்தாராவினுடைய முன்னாள் காதலரான சிம்புவினுடன் இணைந்து நடித்த வல்லவன் படத்தில் இடம்பெற லிப்லாக் முத்த காட்சிகள் மற்றும் படுக்கையறை காட்சிகளை பரப்பி ஒட்டுமொத்த வன்மத்தையும் காக்கி வராங்க. நடிகர் தனுஷின் ரசிகர் மன்றம் நயன்தாராவுக்கு எதிராக தீயாக வேலை பார்த்து வர்றதுனால லேடி சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொதித்து போய் தனுஷ் பற்றிய அவதூறு கருத்துக்களையும் ஷேர் செய்து சோஷியல் மீடியாவை ரணகலமாக்கி வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் தனுஷ் அவர்கள் இன்னும் அதற்கு உண்டான எந்த ஒரு சரியான பதிலையும் கொடுக்கல அப்படின்றது மட்டும் தெரியுது.